வணக்கம். கமகம வைப்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜ் மக்கானிங்க. க்ரீம் பேஸ்டு கிரேவிங்க. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி லீஃப், வெங்காயம், தக்காளி, பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்துக்கணும் காய்கறியை. அப்புறம் கேஷ்யூ நட்டு பாலில் அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா, கஸ்தூரி மெத்தி, பால், ஃப்ரெஷ் க்ரீமு, டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் பட்டர் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி எடுத்து அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. காய்கறியை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் கொதிக்க விட்டு வேக வைக்காதீங்க. நான் மைக்ரோவேவில் வேக வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கிரே லீஃப் எல்லாத்தையும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இடித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து சீரகத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காய்கறியை இதில் சேர்த்துக்கலாம். நான் வேக வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த காய்கறி சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி வெந்திருக்குனால நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லை. இப்போ வெங்காயம், தக்காளியோட பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டொமேட்டோ சாஸ் இதில் சேர்த்துக்கிறேன். புளிப்பு தன்மைக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாலில் முந்திரி அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா, கஸ்தூரி மெத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் நம்ம ஸ்லோவில் வேகட்டும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும் வெஜிடபிள்ஸ் கூட. கிரேவிக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்லோவில் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணணும். ஃபுல்லாக ஒரே நேரத்தில் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2 டைம்ஸாக ஆட் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 2 டைம் ஆட் பண்ணி நான் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணிக்கு பதிலாக பால் யூஸ் பண்ணணும். கிரேவி எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பால் நல்லா சுண்டை காய்ச்சி அதை இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோ. சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக்.